Hi everyone, already எல்லாரும் thumbnail பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. So today நம்ம learn பண்ண போற டாபிக் VLLM. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி VLLM னா என்ன, LLM னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஓவரால் பார்த்துட்டு உள்ள போயிடலாம். First of all, LLM அப்படிங்கிறது large language model like ChatGPT, Claude or DeepSeek இந்த மாதிரியான மாடல்ஸ்ல நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு அவுட்புட் தருது. This is the LLM. லைக் VLM அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது அது வந்து மாடலாக நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அதோட நேம் வந்து நம்ம இன்ஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அதை இன்ஃபரன்ஸ் இன்ஜின்னு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல மல்டிபிள் மாடல்ஸை அந்த VLLMக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி அதை ரன் பண்ணி வைக்க பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்காக நம்ம LLM VLLMக்குள்ளே லோட் பண்ணணும், என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டோக்கன்? டோக்கன்னா என்ன, டோக்கன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டோக்கன் அப்படிங்கிறது பீஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸை என்னால் டேரெக்டாக LLMக்கு பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மெத்தடு தான் டோக்கன். அப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஐ லவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த சென்டென்ஸை பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அதை டோக்கனாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த டோக்கனை தான் நம்மளால் LLMக்கு பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் AI வச்சுட்டு. ஸோ வாட் இஸ் டோக்கன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஹவு டஸ் VLLM ஒர்க் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ நான் இதை டோக்கனைஸ் பண்ணுறேன். இதை டோக்கனைஸ் பண்ணும்போது ஹவு டஸ் VLLM ஒர்க் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஒன் கொஸ்டின் மார்க். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கோட சேர்த்து வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு 7 டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஒரு டோக்கன் அப்படிங்கிறது 3 to 4 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் அந்த ஒரு டோக்கனுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த டோக்கனை தான் நம்மளால் LLMக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்குறீங்க அப்படின்னா இது போய் டேட்டா பேஸில் செக் பண்ணி டோக்கன் பேஸில் நம்மளுக்கு ஆன்சரை கெட் பண்ணி தரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா டோக்கன். ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் விண்டோ எப்படின்னா நம்ம செட் பண்ணணும், எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இந்த மாடலுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு GPT-4 எடுக்கும்போது 128K டோக்கன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். இதே லாமா 3 எடுக்கும்போது 8Kலேருந்து 128K டோக்கன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். இதே ஜெமினாய் போகும்போது அது ஒரு பெய்டு வெர்ஷன். ஸோ அது 1 மில்லியன் டோக்கன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கொரி கேட்குறேன்னா, நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க டோட்டல் டோக்கன்ஸோட வேல்யூ வந்து 4096. அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன ஆகும், நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாலும் அந்த 4096 டோக்கன்ஸையுமே அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ தென் செகண்ட் ரெக்வஸ்ட் வரும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால VLLM யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டு டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறது 737. தென் என்ன பண்ணும், 4096 டோக்கன் என்னோட டோட்டல் லிமிட், அதுலேருந்து 737 அப்படின்ற டோக்கனை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் செகண்ட் ரெக்வஸ்ட் பாஸ் ஆகும். ஸோ இதனால நம்மளுக்கு GPU வந்து இன்னும் ஸ்பீடாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். தென் மெமரி ப்ராப்ளம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் VLLM மெத்தட்னு நான் செப்பரேட்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் அகைன் ஃபேஸ் மாடல் எடுக்கிறேன். ஸோ VLLMல நம்ம பேஜ் அட்டென்ஷன் மெத்தடில் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. எப்படின்னா, இந்த இடத்துல 2 யூசர்ஸ் இருக்காங்க, 2 யூசர்ஸ்க்குமே சேர்த்து நம்மளுக்கு 65% வந்து VRAM வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பேலன்ஸ் இருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது வேஸ்ட்டாக போகுது. பட் இந்த இடத்துல பேஜ் அட்டென்ஷன் மூலயமா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு சம் ஸ்மால் பேஜஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், செகண்ட் யூசர்ஸ்க்கு சம் ஸ்மால் பேஜஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி பேஜ் அட்டென்ஷன் மூலயமா பேஜஸை க்ரியேட் பண்ணி யூசர்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை VLLMால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 60 to 80% ஆஃப் GPU RAM வந்து நம்மளுக்கு யூட்டிலைசேஷன்ஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் பேஜ் அட்டென்ஷன். இந்த இடத்துல ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் எனக்கு 6 பேஜஸ் 96 டோக்கன்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகுது. தென் செகண்ட் ரெக்வஸ்ட் 4 பேஜஸ், செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து 4 பேஜஸ் எடுக்குது, 64 டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. தென் தேர்ட் ரெக்வஸ்ட், ஃபோர்த் ரெக்வஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ரெக்வஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் ரெக்வஸ்ட். இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். பேஜஸாக எல்லா ரெக்வஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு ஸ்மால் பேஜஸாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு.
இப்போ இன்னும் நான் 2-3 ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட ஜிபியூ மெமரி வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகிருச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஃப்ரீ பண்ணும்போது எது வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ரீ ஹோல்டர்ஸ் நான் கொடுக்குறேன். எது ரிமூவ் ஆகுனா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ரெக்வஸ்ட் ஏ, அது ரிமூவ் ஆகும். செகண்ட் ரெக்வஸ்ட் பி வந்து மேலே போகும். ரெக்வஸ்ட் நியூவாக வர ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகும். அப்போ இந்த கண்டினியூஸ் பேட்சிங் வந்து நடக்கிறதுனால ஜிபியூ கிராஷ் ஆகாது, நம்மளுக்கு கண்டினியூஸ் ஒர்க்கிங் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஸோ தென் இப்போ கண்டினியூஸ் பேட்சிங் எப்படி ஒர்க் ஆகுது, நான் இப்போ ஒரு சிமுலேஷன் ப்ளே பண்ணுறேன். ஓகே, யூசர் ஏ, யூசர் பி, யூசர் சி, யூசர் டி அண்ட் யூசர் இ. இப்போ நான் இந்த இடத்துல சைமல்டேனியஸாக 5 யூசர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் ஜிபியூ டைம் என்ன பண்ணுது, 5 யூசர்ஸ்க்குமே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுச்சு. இதே ஓல்டு ஸ்டாட்டிக் பேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ரெக்வஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். பட் இந்த இடத்துல மல்டிபிள் ரெக்வஸ்ட்டுமே நம்மளுக்கு அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக பாஸ் ஆகிருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் மார்க் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் மாடல், சேம் பேராமீட்டர் அண்ட் ஜிபியூ எடுத்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க மாடல் லாமா 2, ஓகேவா, அதோட பேராமீட்டர் 13 பில்லியன், தென் அதோட ஜிபியூ A100. இந்த இடத்துல VLLM அப்படிங்கிறது வந்து 2400 டோக்கன்ஸ் per செகண்டில் பாஸ் ஆகுது. லாமாக்கு நம்மளுக்கு 1300 டோக்கன்ஸ் per செகண்டில் பாஸ் ஆகுது. தென் ஹக்கிங் ஃபேஸ் 700 டோக்கன்ஸ் per செகண்டில் பாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு செகண்டுக்கு VLLM வந்து 2400 டோக்கன்ஸை ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாக மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை நம்மளால் கெட் பண்ண முடியும். அப்போ ஹக்கிங் ஃபேஸை விட 24 டைம்ஸ் வந்து நம்மளால் VLLM ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு மெயின் காம்பவுண்டிங்கான வின்ஸ் என்ன அப்படின்னா, பேஜ் அட்டென்ஷன் 1, செகண்ட் ஜிபியூ யூட்டிலைசேஷன் 1, தேர்டு கேவி கேட்ச். அது என்ன கேவி கேட்ச்? கேவி கேட்ச் அப்படிங்கிறது கீ வேல்யூ கேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸாக சொன்னோம் இல்லையா, இப்போ மல்டிபிள் ரெக்வஸ்ட் வருது, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் முடிஞ்சோன்னே செகண்ட் ரெக்வஸ்ட் முடிஞ்சோன்னே தேர்ட் ரெக்வஸ்ட், இப்படி ஸ்டாட்டிக்காக ஒர்க் ஆகாமல் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹூ இஸ் கௌதம் அப்படின்னு நான் கேட்குறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நான் கேட்கும்போது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினுக்கு ஈக்குவலண்டாக இருக்கனால ரீகால்குலேட்டிங் பண்ணாமல் நமக்கு ரீயூஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை தரும். அப்போ கேவி கேட்ச் என்ன பண்ணுது, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு செகண்ட் டைம் அந்த கொஸ்டினை கேட்கும்போது நம்மளுக்கு ஆன்சரை கெட் பண்ணி தருது. இது மூலியமாக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக லேட்டன்சி இல்லாமல் நம்மளுக்கு ஆன்சர் கெட் பண்ண முடியுது. ஸோ தென் ஃபுல் பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு யூசர் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணுறாங்க. அது HTTPயாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓப்பன்ஏஐயோட காலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏபிஐ காலாக இருக்கட்டும் நம்ம கால் பண்ணுறோம். நான் இந்த இடத்துல ரன் ஏ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அது ப்ராம்ப்ட்டுக்கு போகுது, தென் கியூ ஆகுது, டோக்கனைஸ் பண்ணுது, தென் பேஜஸ் அலோகேஷன் பண்ணி ஜிபி யூட்டிலைசேஷனுக்கு போகுது, தென் LLM மாடலுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. அப்போ அவுட்புட் வந்து த ஃபாஸ்டஸ்ட் வே டு சர்வ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இஸ் VLLM யூசிங் பேஜ் அட்டென்ஷன் அண்ட் கண்டினியூஸ் பேட்சிங் ஃபார் மேக்ஸிமம் த்ரூபுட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போது இந்த VLLM எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் AI ஸ்டார்ட் அப்ஸில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க, க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி லோக்கல் மிஷினில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது? ஸோ சிம்பிள் பிப் இன்ஸ்டால் VLLM கொடுத்து நம்மளோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் செஞ்சுட்டு நம்ம அவங்க கித்தப்போட அஃபிஷியல் VLLM ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம டோக்கன்ஸ் பார்த்துருக்கோம், தென் கேவி கேட்ச் பார்த்துருக்கோம், தென் பேஜ் அட்டென்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம VLLM எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகணும். ஸோ சிம்பிளாக பைத்தான் -m அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட ஷார்ட்டஸ்ட் நேம் தான் VENV அண்ட் தென் ஸ்பேஸ். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். அது எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் VLLM அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் என்டர் பண்ண அப்புறம் நம்மளுக்கு சம்திங்ஸ் வந்து லோட் ஆகும்.
அதுக்கப்புறம் அந்த VLLM அப்படிங்கிற நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. தென் VLLM நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து இதில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நேமை தான் நீங்கள் இதில் கொடுக்கணும். தென் /script/activate தென் என்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, VLLM டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னோடய ஃபோல்டர். இதில் இருந்து என்னோட ஐடிக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு VS Code யூஸ் பண்ணுறேன். ஸோ தென் VLLM_testing அப்படின்ற ஃபோல்டருக்கு கீழே docker-compose.yml. இந்த YMLக்கு மீனிங் YAML ஃபைல் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நம்ம பைத்தான் கோட் ஃபுல்லாக டைப் பண்ண போகிறதில்ல, நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே சர்வீஸாக எழுத போகிறோம். எதுக்காக நம்ம டாக்கர் யூஸ் பண்ணுறோன்னா, லோக்கல் மிஷினில் நம்ம ரன் பண்ணுறதை விட டாக்கருக்குள்ளே போடும்போது ப்ரொடக்ஷன் லெவலில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த சர்வீஸ் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட டாக்கரை டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே நம்ம VLLM அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த நேம் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஜஸ்ட் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோம். VLLM நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். தென் இதுக்குள்ளே தான் நான் என்னோடய இமேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜுன்னு டைப் பண்ணிவிட்டு தென் எந்த இமேஜ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். VLLM/VLLM-OpenAI latest. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டாக்கரோட இமேஜை டாக்கர் ஹப்பில் இருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் இதை எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று டாக்கர் ஹப் அப்படின்ற ஒரு லிங்க் வருது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது இல்லையா VLLM OpenAI. ஸோ இதுதான் நம்மளோட டாக்கரோட இமேஜ் நேம். தென் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்படிங்கிறது நியூவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். தென் நம்ம கண்டெய்னர் நேம் கொடுக்கணும். இமேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் கண்டெய்னர் நேம். ஓகே, கண்டெய்னர் நேம் வந்து நம்ம VLLM அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் போர்ட்ஸ் கொடுக்கணும். போர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் என்னோடய லோக்கல் மிஷினில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ 8000. உங்களுக்கு எந்த போர்ட்டில் ரன் பண்ணணுன்னாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், எந்த போர்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் போர்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். என்விரான்மெண்ட்ஸ் நம்மளோட என்விரான்மெண்ட்ஸ் நேம் வந்து என்னென்ன என்விரான்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா NVIDIA _visible devices equal to all. பிகாஸ் நம்ம சிஸ்டத்தில் என்னெல்லாம் GPUs இருக்கோ எல்லா GPUஸையும் நீ ஆக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்ற பெர்மிஷனை கொடுக்கறது தான் NVIDIA visible devices equal to all. தென் நம்ம இந்த மாடலை எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து எடுக்க போகிறோம். டோக்கன் கமாண்ட். ஸோ இந்த இடத்துல ஹக்கிங் ஃபேஸ் ஹப் டோக்கன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஹக்கிங் ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்கள் ஒரு மாடல் எடுக்கும்போது சில மாடல்ஸ்க்கு டோக்கன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன்ஸை நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைல்லையோ ஸ்டோர் பண்ணி அதை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற மாடலுக்கு எந்த ஒரு டோக்கனும் அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு .env ஃபைல்ஸும் க்ரியேட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் தேவைப்படுது, வேறு ஏதாவது மாடல் யூஸ் பண்ணும்போது அந்த மாடலுக்கு நீங்கள் டோக்கன் கொடுக்கணும்னா .env அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் கமாண்ட் மாடலோட நேம் கொடுக்கலாம். Gwen/Gwen 2.5
0.5 billion instruct. ஓகே, இப்போ இந்த மாடல் நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு க்ரோமில் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹக்கிங் ஃபேஸோட பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் அதோட டேரெக்டாக அந்த மாடலுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாடல் வந்து 0.5 அப்படிங்கிறது நம்மளுக்கு பேராமீட்டர். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வெரி ஸ்மாலஸ்ட் மாடல். இதுவே நீங்கள் வந்து VL மாடலோ இல்லை கொஞ்சம் ஹை பேராமீட்டர்ஸ் உள்ள மாடலோ யூஸ் பண்ணலாம். அப்படி ஹை பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட GPU VRAMோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். என்னோட சிஸ்டத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4068GB கிராஃபிக்ஸ் கார்டு RTX. ஸோ நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாடலில் ஸ்மால் மாடலை எடுத்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 0.5 பேராமீட்டர் உள்ள ஒரு 2.5 Gwen மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ தென் அதோட பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஐஃபன் டேட்டா டைப் float 16. ஸோ இந்த இடத்துல 32 நம்மளால் கொடுக்க முடியும். பட் அதோட மெமரி வேல்யூ வந்து 32ன்னு கொடுக்கும்போது 2GB சம்திங் வந்து ஆக்சஸ் பண்ணும். தென் ஐஃபன் டோக்கன் லென்த் கொடுக்கணும். மேக்ஸ் ஐஃபன் மாடல் ஐஃபன் லென்த். ஸோ லென்த் அப்படிங்கிறது நம்மளோட டோக்கன் சைஸ். நான் இந்த இடத்துல டோக்கன் வந்து 2048 பிகாஸ் நம்ம எடுத்துருக்குது சின்ன மாடல். அதோட டோக்கன் சைஸ் 2048 கொடுத்துக்கலாம். இதே நம்ம பெரிய மாடல் 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் உள்ள மாடல் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டோக்கன் சைஸை வந்து 16Kக்கோ இல்லை 24Kக்கோ நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் GPU அண்டர்ஸ்கோர் மெமரி அண்டர்ஸ்கோர் யூட்டிலைசேஷன். ஸோ யூட்டிலைசேஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா 0.6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 0.6 கொடுக்கும்போது என்னோட சிஸ்டத்தில் இருக்க GPUவை 16% வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ 40% வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த இடத்துல 0.5 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்னோட GPUவோட வேல்யூ 8GB அப்படின்னா இந்த இடத்துல 0.5 15%, 8GBயில் 15% 4GB. ஸோ 4GB VRAM யூஸ் பண்ணிக்கும். தென் ஐஃபன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நம்ம 4 அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். பிகாஸ் சைமல்டேனியஸாக இந்த மாடலை நம்ம 4 யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ அதுதான் மேக்ஸ் ஐஃபன் நம்பர் சீக்வன்ஸ் 4. தென் ஸ்வாப் ஐஃபன் ஸ்பேஸ் 1. ஸோ இது எதுக்காக அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 யூசர்ஸ்கிட்ட இருந்து சைமல்டேனியஸாக ரெக்வஸ்ட் வருது. தென் 5th ரெக்வஸ்ட் வரும்போது அது நம்மளோட CPUக்கு ஸ்வாப் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் 1 கொடுத்துருக்கேன். இப்போ 4 ரெக்வஸ்ட் இருக்காங்க, 1 ரெக்வஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அந்த ரெக்வஸ்ட் வந்து கிராஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் CPUக்கு மாற்றி விட்றேன். தென் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வால்யூம்ஸ் கொடுக்கணும். ஓகே, /catch /hugging face. ஸோ ரூட்டில் கேட்சில் போய் அது ஸ்டோர் ஆகணும். ஸோ நம்ம மாடல் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு C ஃபோல்டர் போயிட்டு அதுக்குள்ளே ப்ரோக்ராம் யூசர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூசர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது ஹப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாடல் வந்து கொடுத்துருக்கீங்களோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்காது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் எந்த இடத்துல சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். தென் வால்யூம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஸோ டிப்ளாய் அண்டர்ஸ்கோர் ரிசர்வேஷன்ஸ் டிவைசஸ். நான் இந்த இடத்துல டிரைவர் வந்து NVIDIA கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்னோட சிஸ்டத்தில் இருக்க டிரைவர் வந்து NVIDIA டிரைவர் தான். தென் கவுண்ட் எந்த GPU வேணாலும் எடுத்துக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். தென் கேப்பபிலிட்டி வந்து CPUவில் நம்ம GPU யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் GPU கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ரீஸ்டார்ட் அன்லெஸ்
ஸ்டாப்டு. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட மாடல் வந்து கிராஷ் ஆனாவோ, டாக்கருக்கு வந்து ஆஃப் ஆனாவோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ தென் இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாக்கரை கம்போஸ் பண்ணணும். ஸோ டாக்கர் கம்போஸ் -up -d இந்த கமாண்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட டாக்கர் வந்து கம்போஸ் ஆகும். கம்போஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அது கம்போஸ் ஆகிற ஜிபி வந்து 9.28 ஜிபி சம்திங் வரலாம். ஓகே, அது வேரி ஆகும். ஸோ நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா, டாக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் க்ரோமில் டாக்கர் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் ஆஃப் டாக்கர். கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜஸில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜாக க்ரியேட் ஆகும். நம்ம க்ரியேட் பண்ணுற கண்டெய்னர் இமேஜாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தென் நம்ம கண்டெய்னர் ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்மளுக்கு கண்டெய்னர் க்ரியேட் ஆகும். தென் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணணும். இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு VLLM ஓப்பன் ஏஐ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண நேம். அதுக்குள்ளே இமேஜ் ஐடி தென் கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கான்னு லெஃப்ட் சைடில் கண்டெய்னர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ VLLM டெஸ்டிங் அதுக்கு கீழே நம்மளோட VLLM ஸ்மால் இதுதான் நம்மளோட கண்டெய்னர் நேம். இந்த கண்டெய்னர் நேமில் நம்ம எந்த இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதில் செக் பண்ணிக்கலாம். எந்த போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். தென் செக் பண்ணிவிட்டு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி செக் பண்ணுறது, நம்மளோட டாக்கர் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு. ஸோ டாக்கர் PS அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது நம்ம என்ன இமேஜ் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட கமாண்டு தென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் VLLMோட கண்டெய்னர் நேம். ஸோ நான் யூஸ் பண்ணுற டாக்கரோட வேர்ஷன் 28.3.0. தென் டாக்கர் கம்போஸோட வெர்ஷனையும் செக் பண்ணிக்கேன். டாக்கர் கம்போஸ் வெர்ஷன். ஸோ என்னோட டாக்கர் கம்போஸோட வெர்ஷன் வந்து v2.38.1. ஸோ அதுக்கு அடுத்து டாக்கர் logs VLLM -small நம்மளோட கண்டெய்னர் நேம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட கூடோட கிராஃபிக்ஸ் வந்து கேப்சரிங் ஆகும். ஸோ கேப்சர் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். இது எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஹாஸ்ட் /docs பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னோட 8000 போர்ட். இதில் நம்மளுக்கு இத்தனை API க்ரியேட் பண்ணியிருக்கோம். இடத்துல VLLM ஓப்பன் ஏஐ லேட்டஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே பைத்தான் CUDA அண்ட் தென் VLLM சர்வர் API எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். எதையும் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம மாடல் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போஸ்ட் API சூஸ் பண்ணிவிட்டு HTTP localhost 8000 chat completion அப்படின்ற நம்மளோட URL சூஸ் பண்ணிவிட்டு ஹெட்டர்ஸில் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் JSON எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் பாடியில் ரா சூஸ் பண்ணிவிட்டு JSON-ஐ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்குள்ளே நான் நம்மளோட மாடல் நேம், மெசேஜ், ரோல் அண்ட் கண்டென்ட் இந்த இடத்துல எந்த கண்டென்ட் வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் நம்மளோட கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ 2+6 இதுதான் என்னோட கொஸ்டின். அண்ட் தென் மேக்ஸிமம் டோக்கன் 100 ஆக்சஸ் பண்ணால் போதும். என்னோட டெம்பரேச்சர் 0.7. தென் சென்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ கண்டென்ட் 2+6 8 = 8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்மளோட மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தென் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேலோடு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பேலோடுக்கு கீழே நம்மளோட ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ரிசல்ட்டில் ஐடி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் ஐடி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளோட ப்ராம்ப்ட் டோக்கன் 33, டோட்டல் டோக்கன் வந்து 42 யூஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ டோட்டலாக 42. நம்ம இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தோம், மேக்ஸிமம் டோக்கன் 100 கொடுத்துருந்தோம். இன்புட் அவுட்புட்டை சேர்த்து 100 கொடுத்துருந்தோம்.
இந்த இடத்துல நம்மளோட டோட்டல் டோக்கனோட வேல்யூ 42. ஸோ நோ இஷ்யூஸ். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் யூசர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம விஎல்எல்எம்மை டாக்கரை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏ ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேவி கேஷ்னால் என்ன, கேவி கேஷ் எப்படி ஒர்க் ஆகுது, டோக்கன்ஸ்னால் என்ன, டோக்கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு செப்பரேட் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணலாம்.